2013ல ஆர்சிபிக்கு விளையாட வராரு. 14-15ல எஸ்ஆர்ஹெச்சுக்கு விளையாண்டாரு. 16 அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிமார்க்கபிள் சீசனாக அமைஞ்சு. அதற்கான காரணம் என்னன்னா, விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், கெயில், வாட்சன் மாதிரியான ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்கிறப்பவே 397 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஆவரேஜும் 44 எபோவ் இருந்துச்சு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 145 எபோவ் இருந்துச்சு. கேஎல் ராகுலோட அதிகபட்ச ஸ்ட்ரைக் ரேட்டே ஆர்சிபில அவரு 2016 விளையாடுறப்பதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே வரல. 17ல இன்ஜுரியால அவர் ஸ்கிப் பண்ண 18ல இருந்து 21 வரைக்கும் கிங்ஸ் 11 பஞ்சாப்ல விளையாடினாரு. 18ல ஒரு மேட்ச் மட்டும் டெல்லி டேர்டெவில்ஸ்க்கு எதிராக வேற லெவல் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்திருப்பாரு. ஒரு குயிக்கஸ்ட் 50 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்ல பெரிய டிப் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு அக்ரெசிவ் பேட்ஸ்மேனா இருந்து ஒரு ஆங்கர் பேட்ஸ்மேனா அதுக்கப்புறம் தான் அவரு மாற தொடங்கினாரு. அதுக்கப்புறத்துல இருந்தே பர்சனலா அவர் ரன் அடிச்சாலும் ஆஸ் அ டீம் மேனா இன்னுமே அவர் பெரிய அளவுக்கான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல. அதற்கான ஃப்ரீடமும் அவருக்கு கிடைக்கலங்கிற மாதிரியான ஒரு தகவலை இப்பதான் வெளியே கொடுக்கிறாரு.